ஆதி, அவ என்னோட கவிதாடா. ஆமாண்டா, அவளேதான். என்னடா பண்றாங்க அவளை சுத்தி நின்னுட்டு? ஆதி, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா போடா என்று அவன் கூறியதுதான் தாமதம். ஆதியுடைய கார் போலீஸ் வண்டியையும் முந்திக் கொண்டு சென்று அந்த ரவுடியின் மேல் மோதி நின்றது. அதில் நிலை தடுமாறியவன் கொஞ்சம் தள்ளி கீழே விழவும் கவிதா பயத்தில் முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே உறைந்து விட்டாள். அவளை அந்த கோலத்தில் பார்ப்பதற்கு ஆதி, ஹரி, விஸ்வா மூவருக்குமே உயிரே போவது போல இருந்தது. விஸ்வா கார் நிற்பதற்கு முன்பே காரில் இருந்து குதித்தவன் குடுகுடுவென்று ஓடிச் சென்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள, டேய் என்ன விடுடா என்று அவன் கையை பிடித்து தள்ள, ஹே கவி, நான் உன் விஸ்வாடி என்றதும் தன் முகத்தில் இருந்த கையை எடுத்து பார்த்தவள், விஸ்வா என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு பயங்கரமாக சத்தம் போட்டு அவள் அழுவதை பார்த்த விஸ்வாவிற்கு தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கவி ப்ளீஸ் அழுவதுடி, நான் வந்துட்டேன்ல, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் வேக வேகமாக அவனது சட்டையை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டான். அதில் முகத்தில் அடித்துக் கொண்டு அழுதவள், விஸ்வா, நீங்க என்ன இந்த குளத்தையா பாக்கணும்? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது விஸ்வா, தயவு செஞ்சு எனக்கு கொன்னுடுங்க என்றதும், என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல சொல்ற? தப்பு பண்ண அவனையும் தைரியமா சுத்திட்டு இருக்கும் போது ஒரு பாவமும் அறியாத நீ எதுக்கடி சாகணும்னு நினைக்கிற என்றவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள, காரில் இருந்து வெளியே வந்த ஆதியும் ஹரியும் ஆதியினுடைய பாடிகார்ட்ஸும் அவர்களை புரட்டி எடுத்து எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஒரே இடத்தில் கட்டி வைத்தனர். போலீசே ஆதியின் இந்த அதிரடியில் மிரண்டுதான் போயிருந்தனர். உடனே ஆதியிடம் வந்து, சார், இவங்களை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிய இன்ஸ்பெக்டரை பொசுக்கி விடுவது போல முறைத்தவன், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க, அவனுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சார், நீங்க தப்பா பேசுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் போலீஸ் கிட்ட பேசாதீங்க. ஹலோ, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் இல்ல? இந்த ஆதித்யா வர்மா கிட்ட. நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சவன நான் அவ்வளவு லேஸ்ல விட்டுருவேனா? நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, அவனுங்களை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். வேணாம் சார், வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தெரிஞ்சாதானே? அதெல்லாம் தெரியாம எங்களுக்கு பாத்துக்க தெரியும். அதையும் மீறி விஷயம் வெளியே போச்சுன்னா அது கண்டிப்பா உங்களாலையும் உங்க கூட இருக்கிறவங்களாலையும் தான் இருக்கும். அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க என்று அவன் மிரட்டியதும் இன்ஸ்பெக்டரே பயந்து விட்டார். உடனே கமிஷனருக்கு போன் போட்டவர் நடந்த விவரங்களை கூற, ஆதி சார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பு. உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா என்ன? முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு, மீதியெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. இந்த மாதிரி நாய்களை விட்டு வச்சா இன்னும் மத்த பொண்ணுங்க கிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நம்மளாலதான் இவனுங்களை ஒண்ணும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அவராவது ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீ அங்க இருக்க கூடாது. சட்டுன்னு கிளம்பு உன்னோட டீமை கூட்டுக்கிட்டு, இல்லனா திரும்பி வீட்டுக்கே வரமாட்டீங்க என்னைக்குமே என்றதும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வெடவெடுத்து போய் உடல் எல்லாம் நடுங்கி வேர்க்க ஆரம்பித்தது. உடனே ஆதியிடம் வந்தவர், சார், அப்போ நாங்க கிளம்புறோம் என்றதும், என்ன உங்க கமிஷனர் சொன்னாதான் நீங்க கேப்பீங்களா? அடப்பாவி, சரியான யமகாதனா இருக்கானே. நான் பேசினதெல்லாம் பக்கத்திலேயே நின்னு ஒட்டு கேட்டவன் மாதிரி எவ்வளவு கரெக்டா சொல்றான் என்று மனதுக்குள் யோசித்துக் கொண்டிருக்க, எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கூறவும், உடனே போலீஸ் வண்டி அங்கிருந்து கிளம்பி செல்ல, வரும்போது எப்படி சத்தம் இல்லாம வந்தீங்களோ அதே மாதிரி சத்தம் இல்லாம கிளம்பி போங்க என்று அவன் முறைப்பாக கூறுவதை பார்த்தவர், கான்ஸ்டபிள், சைரனை மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாத, அவ்வளவுதான், அந்த ஆளு இங்கேயே நமக்கும் சமாதி கட்டிடுவாரு என்றதும் அந்த கான்ஸ்டபிளும் பயந்து கொண்டு வேகமாக ஜீப்பை ஓட்டி கொண்டு சென்று விட்டார். அதையெல்லாம் பார்த்த அந்த ஐவருக்கும் மிகவும் நடுக்கமாக ஆகிவிட்டது. என்னடா இது, போலீஸையே துரப்பி அனுப்பிட்டாங்க, நம்மள என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. நான் அப்பவே சொன்னேன்டா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு. நீ கேட்டியா? இன்னைக்கு ஒன்னால நாங்க எல்லாரும் சேர்ந்து சமாதியாக போறோம் இந்த இடத்திலேயே என்று முதலில் எச்சரித்த நண்பன் இப்பொழுது கூற, நீ இப்ப கொஞ்சம் வாயன்னு மூடு கொஞ்ச நேரம்
நானே இங்கிருந்து எப்படி தப்பிக்கின்றத மட்டும்தான் பார்க்கணும் என்றதும் ஆதியின் பாடிகார்ட்ஸுகள் அவன் வாயிலேயே குத்த ஆரம்பித்தனர். டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்க என்று கேட்கவும் அவர்கள் வாயை பொத்திக் கொண்டு அப்படியே முட்டி போட்ட மாதிரி இருக்க, அதே நேரம் கவிதாவின் அருகில் வந்த ஆதி அவள் தலையில் கை வைத்து, கவி, உனக்கு ஒண்ணும் இல்ல என்று கூற ஆதி கை வைத்தவுடன் கவிதா பதறி துடித்து விஸ்வாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அதில் ஆதிக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. அப்பொழுது கவிதாவிடம், கவி, நான் உன்னோட ஆதி அண்ணம்மா, ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற என்றதும் நிதர்சனத்திற்கு வந்தவள் அவனை மீண்டும் நிமிர்ந்து பார்க்க அவன் கண்களை பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள். அவள் அருகே சென்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹானு எப்படி எனக்கு ஒரு தங்கச்சியோ அதே மாதிரிதான் நீ. அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுற? இல்லாதி, இன்னைக்கு அவனுங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க என்று அவள் கலங்கி கொண்டே கூற, உடனே விஸ்வாவின் கண்களும் கலங்கி கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த ஹரிக்கு மிகவும் கஷ்டமாக இருக்க, ஆதி, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாமா? இங்கேயே இருந்தா கவி இப்படித்தான் பயந்துகிட்டே இருப்பா, நம்ம உடனே இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகலாம் என்று கூறவும், உடனே திரும்பி பாடிகார்ட்ஸை பார்த்தவன், இவங்க இருந்த இடம் கூட தெரியக்கூடாது, முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க என்று கூற, உடனே ஆதி வண்டியை ஸ்டார்ட் பண்ண விஸ்வா கவிதாவை அணைத்து கொண்டு வந்து பின்னாடி அமர, கவிதா பயத்தில் விஸ்வாவின் மடி மீது ஏறி அமர்ந்து அவனை கழுத்தோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். முன்னால் ஹரி ஏறிக்கொள்ளவும் அவர்களது வண்டி அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. அந்த வண்டி சென்ற சிறிது நேரத்திலேயே ஆதியினுடைய பாடிகார்ட்ஸ் அனைவரும் அவர்களை உயிருடன் பள்ளம் தோண்டி புதைத்து விட்டனர். அவர்கள் வந்த வேலை முடிந்ததும் அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். காரை எடுத்துக்கொண்டு மெயின் ரோட்டுக்கு வந்த ஆதி உடனே போனை எடுத்து வைஷ்ணவிக்கு தான் போன் செய்தான். ஹலோ ஆதி, கவி கிடைச்சிட்டாளா? அவளுக்கு ஒன்னும் ஆகல என்று பதட்டத்துடன் கேட்ட ஆதி வைஷுவிடம், வைஷு, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இப்படி பதட்டப்படாதீ, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சாரி, அது கவி கிடைச்சிட்டாளா? கவி கிடைச்சிட்டா, எங்க கூட தான் இருக்கா, இப்ப நாங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறோம் என்றதும், ஆதி பிளீஸ், நான் கவி கிட்ட பேசணும், நீங்க அவகிட்ட போன் கொடுங்க. பேசுற நிலைமையில இல்லடி, அவ ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இருக்கா, யார் பேசினாலும் பயப்படுறா. இல்ல, கண்டிப்பா நான் பேசினா என் கவி பயப்பட மாட்டா, நீங்க போனை கொடுங்க ஆதி பிளீஸ். ஒரு நிமிஷம் இரு என்றவன் போனை எடுத்து விஸ்வாவிடம் கொடுத்து, வைஷு லைன்ல இருக்காடா, இந்தா கவிகிட்ட கொடு என்றதும் போனை கவிதாவிடம் கொடுக்க, அதை வாங்க மாட்டேன் என்று விஸ்வாவின் தோளில் சாய்ந்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள, கவி, வைஷு தான் லைன்ல இருக்கா, வேற யாரும் இல்ல, பயப்படாம பேசு. இல்ல, நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று நடுங்கிய தோழின் குரலை கேட்டு வைஷ்ணவிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிவிட்டது. அதே நேரம் விஸ்வானா என்று அழைக்க, ஹலோ சொல்லு வைஷு, போன ஸ்பீக்கர்ல போடுங்க என்றதும், சரி ஒரு நிமிஷம் இரு நான் போடுறேன் என்றவன் போனை ஸ்பீக்கரில் போட, கவி, நான் உன்னோட வைஷுடி, என்கிட்ட பேச மாட்டியா? உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுடி, உன்னை காணும்னு சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப துடிச்சு போயிருக்கேன்டி, தயவு செஞ்சு ஒரு தடவை என்கிட்ட பேசு பிளீஸ், உன் குரலை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், நீ இப்படி பேசாம இருக்காதடி, அதை என்னால தாங்கிக்கவே முடியல என்று அவள் அழுது கொண்டே பேச, கவிதாவுக்கு என்ன தோன்றியதோ பட்டென்று வைஷு என்று கத்தி அழ ஆரம்பிக்க, வைஷ்ணவிக்கு ஒரு நிமிடம் இதயமே நின்று விடுவது போல இருந்தது. ஆதிக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஏனென்றால் வைஷு இவ்வளவெல்லாம் எமோஷனல் ஆக கூடாது. வயிற்றில் குழந்தைகள் இருப்பதால் அவளை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவன் இந்த நிலைமையில் எதுவும் சொல்ல முடியாமல் தடுமாறித்தான் போனான். உடனே கவிதா, வைஷு, எனக்கு உடனே உன்னை பாக்கணும்னு இருக்குதுடி என்று அழுது கொண்டே கூற, நீ கவலைப்படாதடி, நீ வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் அங்க இருப்பேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியா இரு. விஸ்வானா, ஹரிமாமா, ஆதி இவங்க 3 பேரும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, நீ வரும்போது கண்டிப்பா உனக்கு முன்னாடி நான் இருப்பேன்டி. இப்ப நான் போனை வைக்கிறேன் என்றவள் போனை வைத்து விட்டு கண்மணியை பார்த்து, அத்தை என்றதும், வைஷு வாமா போலாம் இங்கிருந்து, பதட்டப்படுறதுக்கு அவளை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாலாவது ஓ மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும் என்றவர்கள் உடனே புறப்பட்டு நேராக ஹரியின் வீட்டிற்கு வந்தனர்.
ஆதி வருவதற்கு முன்பே இவர்கள் சென்று அங்கே ரீச் ஆகிவிட இவளை பார்த்தவுடன் பிரியங்கா வேகமாக வந்து அணைத்துக் கொண்டு, வைஷு, என்னடி இப்படி ஆயிடுச்சு? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அக்கா, கவலைப்படாதீங்க, கவி கிடைச்சிட்டா. அவ இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். என்னமா சொல்ற வைஷு? கவி கிடைச்சிட்டாளா? கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. என் மருமகளுக்கு ஒண்ணும் இல்லல்ல வைஷு? இல்லம்மா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் தெரியும். ஆனா கவி ரொம்ப பயந்து போயிருக்காமா. யார்கிட்டயும் பேச மாட்டா. ஏன் கிட்ட கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான்னா பாத்துக்கோங்க. எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? அதனாலதான் என் கவிய பார்த்தே ஆகணும்னு நான் கிளம்பி உடனே வந்துட்டேன். சரி வைஷு, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காருவா. சம்மந்தி, உள்ள வாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, இப்போ எங்களை வரவேற்கிறது தான் முக்கியமா. நீங்க வைஷுவை பாருங்க என்று கூற உடனே வைஷு வந்து சோஃபாவில் அமர்ந்தவள் பட்டென்று அவள் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு, அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீ மட்டும் இல்ல வைஷு, நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். உன் அக்காவை பார், அப்பா அழுக ஆரம்பிச்சதுதான், இன்னும் அழறத நிறுத்தல என்றதும் அவளை நிமிர்ந்து பார்க்க அழுது அவள் முகமெல்லாம் வீங்கி போய் கண்கள் எல்லாம் சிவந்திருந்தது. அக்கா, பிளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. உள்ள பாப்பா இருக்கு, ஞாபகம் இருக்குது இல்ல? என்னால முடியலடி. அவ என்கிட்ட அண்ணின்னு எவ்வளவு பாசமா இருப்பா தெரியுமா? அவ இல்லாத இந்த கொஞ்ச நேரம் கூட என்னால தாங்கிக்க முடியல. அவ நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு உள்ளுக்குள்ள எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? கவலைப்படாதீங்க அக்கா, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று கூறி ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லிக் கொண்டு அமர்ந்திருந்தனர். அப்பொழுது சுரேஷ் தன் 2 மகள்களையும் பார்த்து, வைஷு, பிரியங்கா, கவலைப்படாதீங்கம்மா. அதான் கவி கிடைச்சிட்டால. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அதனால நமக்கு எதுவுமே தப்பா நடக்காது. நீங்க தயவு செஞ்சு 2 பேரும் அடாம தைரியமா இருங்க என்று ஆறுதல் கூறினார். அதே நேரம் ஆதிக்கு அந்த ரவுடிகளை நினைத்து மிகவும் ஆத்திரமாக வந்தது. அவர்களை தன் கையாலேயே கொன்று புதைக்க வேண்டும் என்று நினைத்தவன் வைஷ்ணவியை மனதில் வைத்துக் கொண்டு அதை அவனது ஆட்களிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டான். கார் மிகவும் ஸ்பீடாக சென்று கொண்டிருக்க அதிலேயே ஆதியின் கோவத்தை உணர்ந்த விஸ்வாவும் ஹரியும், ஆதி, கொஞ்சம் மெதுவா போடா, எதுக்கு இவ்ளோ ஸ்பீடு போற? இது நமக்கு சேஃப்டி கிடையாது என்று கூற உடனே ஸ்டியரிங் வீலில் ஓங்கி ஒரு குத்து குத்தியவன், என்னால முடியலடா. கவி இந்த நிலைமையில பாக்கும்போது எனக்கு அவனுங்களை என் கையாலே வெட்டி போடணும் போல இருந்துச்சு. உடனே விஸ்வா, எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு மச்சான். நான் ஏதாவது பண்ண போய் என்ன ஜெயில போட்டாங்கன்னா என் கவிய விட்டுட்டு என்னால தனியா இருக்க முடியாது ஆதி. அதனாலதான் நான் அவளை மட்டும் அரவணைச்சிட்டு நின்னுட்டேன். எனக்கு புரியுதுடா. அப்படியே நீ அவனுங்களை ஏதாவது பண்ணி இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி உன்னை ஜெயிலுக்கு போற அளவுக்கெல்லாம் நான் விட்டுருக்க மாட்டேன். அப்புறம் இந்த ஆதி எதுக்கு இருக்கிறான் என்று கூறியவன் கவிதாவிடம், கவி, பிளீஸ், நடந்தத உடனே உன்னை மறந்துட்டுன்னு சொல்ல முடியாதுதான். ஆனா இப்போ நீ சேஃபா இருக்க. உன் விஸ்வா உன் பக்கத்திலேயே இருக்கான். நீ ஏமா இன்னும் பயப்படுற? கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்ல என்று கூறவும், இல்லாதி, நான் அங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. புழுவை விட மோசமா துடிச்சு போனேன். அவன் என் மேல கை வைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே உடம்புல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கலாம் போல இருந்துச்சு. கடவுள் கிட்ட கூட இந்த நிமிஷமே என் உயிர் போயிடக்கூடாதான்னு தான் வேண்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு வேதையை அனுபவிச்சேன் தெரியுமா ஆதி என்று அவள் கண்கலங்கி கூறுவதை பார்த்த விஸ்வாவிற்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. அவள் முகத்தை பார்க்க அவள் முகமே அவன் அடித்த அடியில் வீங்கி போய் அவனுடைய விரல் அச்சுக்கள் எல்லாம் பதிந்திருக்க அவள் உதட்டிலும் நெற்றியிலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆதி, என்னடா மச்சான், என் பொண்டாட்டியோட நிலைமையை பாத்தியாடா? அவன் முகம் எப்படி வீங்கி போய் கிடக்கு. அடிச்சிருக்கான்டா அவன். அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும் எனக்கு அப்பவே தெரியும்டா. நான் போன உடனே ஃபர்ஸ்ட் கவித்து முகத்தை தான் பார்த்தேன். அதனாலதான் ஒரு கொடூரமான சாவ அவனுங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மச்சான் சொல்ற என்று ஹரி பதற உடனே விஸ்வாவும், என்ன அதி சொல்ற? அவனுங்களை என்ன பண்ண? அவனுங்களை உயிரோட புதைக்க சொல்லிட்டேன்டா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம வீட்டு பொண்ணு மேல கைய வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம கையால அடி வாங்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம திரும்ப திரும்ப இந்த தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு நாளைக்கே அவன் திரும்ப வெளியே வந்து மறுபடியும் கவிதா கிட்டையும் வைஷு கிட்டையும் பிரச்சனை பண்றதுக்கா? அதுக்குதான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்.
அதுவும் அவனை அடிக்கிறதுல எல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லடா. மவனே, அவன் மூச்சு விட முடியாம உள்ளுக்குள்ள துடிச்சு துடிச்சு சாவான்ல, எனக்கு அதுதான் வேணும் என்று கொடூரமாக பேசிய ஆதியை பார்த்த ஹரிக்கும் விஸ்வாவிற்கும் பயமாக இருந்தது. அவன் பேசுவதை எல்லாம் கேட்ட கவிதாவிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆதி, தேங்க்யூ சோ மச். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவனுங்களை நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தாலோ இல்ல அடிச்சுட்டு விட்டிருந்தாலோ கூட எனக்கு இந்த அளவுக்கு சமாதானமா இருந்திருக்காது. இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஆதி என்று கையெடுத்து கும்பிட்டவளை பார்த்தவன், என்ன கவி, இப்போ என் கையில அடி வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எதுக்கு இப்படி கையெடுத்து கும்பிட்டு இருக்க? ஆல்ரெடி நீ என் தங்கச்சி மாதிரி தான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு நீ நன்றி சொல்லுவியா என்றதும் தலையை தாழ்த்தி கொண்டவள் தேம்பி தேம்பி அழத் தொடங்க, அதே நேரம் விஸ்வா அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனுடைய மார்பில் தஞ்சம் புகுந்தவள் அழுது அழுது அவன் சட்டையை நனைக்க அவளின் கண்ணீர் துளிகள் அவன் மேல் படும் பொழுது அவன் உடலெல்லாம் எரிவது போல இருந்தது. ஆதி வந்த வேகத்திற்கு சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டனர். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் அனைவரும் வெளியே ஓடி வர அவர்களை பார்த்த ஆதி, எல்லாரும் ஃபர்ஸ்ட் உள்ள போங்க என்று கத்தவும், பின்பு அனைவரும் அமைதியாக உள்ளே சென்று விட, விஸ்வா, கவிதாவை ஃபர்ஸ்ட் சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு போ. சரியாதி என்றவன் அவன் எதற்கு கூறுகிறான் என்று புரிந்து கொண்டு அவளை வேகமாக உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே சென்றவுடன் வீட்டின் கதவை லாக் செய்த ஆதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? வெளியில வந்து அழுது சீன் கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? கவிக்கு நடந்த இந்த விஷயம் இங்க வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நாளை பின்ன எப்படி அவ இந்த ஏரியால கௌரவமா நடப்பா? கொஞ்சம் கூட ஒரு பேசிக் சென்ஸே உங்க யாருக்கும் தெரியாதா என்று கோபமாக திட்ட, அதில் பதறிய வைஷ்ணவி உடனே கவி என்று கூப்பிட்டதுதான் தாமதம். அதுவரை தலையை கீழே குத்தி கொண்டு நின்றிருந்தவள் வைஷ்ணவியின் குரலில் தாயை தேடும் கன்றை போல ஓடிச் சென்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அழுதாள். கவி, நீ தயவு செஞ்சு அழுவாதடி. அதான் உனக்கு எதுவும் ஆகாம பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டல்ல. நாங்க கும்பிட்ட கடவுள் எங்களை கைவிடலடி. எங்களுக்கு இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் இங்க வா, உட்காரு. அக்கா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் என்றதும் பிரியங்கா தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அந்த கிளாஸை வாங்கி மடக்கு மடக்கென்று மேலும் கீழும் ஊத்தி கொண்டு குடிப்பவளை பார்த்தவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அம்மா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க. வைஷுமா, டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல டிஃபன் வச்சு எடுத்துட்டு வாங்க. நானே கவிக்கு என் கையால ஊட்டி விடுறேன் என்று கூறவும் அவர்களுடைய பாசத்தை பாற்ற மற்ற அனைவரும் அமைதியாக இருந்தனர். அதே நேரம் ஆதி அனைவருக்கும் கண்களை காட்டியிருந்தான், கவிதாவிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்று. அதனால் கௌதமி, கண்மணி, விஸ்வநாதன், ராமு, அனு, பிரியங்கா, கௌசல்யா, சுரேஷ் என்று அனைவருமே அமைதியாக நிற்க, அதே நேரம் கௌசல்யா டிஃபன் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கியவள், கவி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, உனக்கு ரொம்ப பசிக்கும். எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. பிளீஸ் டி, உன் வயசு சொன்னா நீ கேப்பதானே, தயவு செஞ்சு எனக்காக ஃபர்ஸ்ட் சாப்பிடுடி என்று ஒரு வாயை எடுத்து அவள் வாயில் வைக்க அவள் மறுப்பு ஏதும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள். அதை பார்த்த விஸ்வாவிற்கு மனதுக்கு திருப்தியாக இருந்தது. இன்று எப்படி இரவு இவளை வைத்து சமாளிக்க போகிறோம், எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்று பதறிக்கொண்டே வந்தவன் வைஷுவின் இந்த செயலில் மிகவும் மகிழ்ந்திருந்தான். பிறகு திருப்தியாக அவள் சாப்பிட்டு முடிக்கவும், சரி கவி, நீ போய் உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். உன்கிட்ட இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம். அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா இரு. நீ நாளைக்கு காலேஜுக்கு எல்லாம் எதுவும் போக தேவையில்லை, சரியா? விஸ்வானா, கவியை பாத்துக்கோங்க. சரி வைஷு, கண்டிப்பா என்று அவன் கூறியதும் உடனே ஆதியை பார்த்தவள், ஆதி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்று கேட்க ஆதிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. வைஷ்ணவியின் இந்த செயலை பார்த்தவனுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இவ எதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளே என்று பதறியவன் பின்பு கௌசல்யாவிடமும் சுரேஷிடமும் சொல்லிக்கொண்டு அங்கிருந்த அவன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சென்றான். ஆதியும் வைஷுவும் ஒரு காரில் வர கண்மணி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கௌதமி, அனு என்று அவர்கள் அனைவரும் இன்னொரு காரில் வந்தனர். வீடு வந்து சேரும் வரை வைஷ்ணவி எதுவும் பேசாமல் அமைதியாக ரோட்டையே வெறித்து பார்த்து கொண்டு வர
அதை பார்த்து ஆதிக்கு மிகவும் பதற்றம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும், அத்தை, எனக்கு பயங்கரமா பசிக்குது, டிஃபன் தரீங்களா? நீ வாமா, வந்து உட்காரு ஃபர்ஸ்ட் என்றவர் பிளேட்டில் டிஃபனை எடுத்து வைத்து வைஷ்ணவிக்கு கொடுக்க, உடனே ஆதியை பார்த்தவள், ஆதி, நீங்களும் உட்காருங்க. சரிடி என்றவன் கை கழுவி விட்டு வந்து அவள் அருகே அமர்ந்து கொள்ள பிளேட்டை பார்த்து கவனமாக சாப்பிட்டு முடித்த வைஷு, ஆதி, நம்ம மேல ரூமுக்கு போலாமா என்றதும், சரி வைஷு என்று எழுந்து சென்று கை கழுவி விட்டு வா என்று அவள் கையை பிடித்து அழைக்க, அவ்வளவுதான். அடுத்த நொடி மயங்கி அவன் மார்பில் சரிந்தாள் வைஷ்ணவி. அதில் பதறிய ஆதி, வைஷு, என்னாச்சுடி என்றவன் அவள் தாடையை தட்டி எழுப்ப அவள் எழுந்திருக்கவே இல்லை. அப்பொழுது கண்மணி, ஆதி, இவ்ளோ நேரம் இருந்த டென்ஷன்ல தான்ப்பா மயங்கிருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அவளை தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்கவை, நல்லா ரிலாக்ஸா தூங்கி எழுந்திருச்சாவே அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், நீ பயப்படாத என்றதும் அவளை ஒரு குழந்தையை போல தன் இரு கைகளில் ஏந்தியவன் அவள் முகத்தையே பார்த்து வருத்தத்திலேயே அவளை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்று தங்களது அறைக்குள் நுழைந்தவுடன் கதவை காலால் சாத்தியவன் அவளை தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்தான். வைஷு வைஷு என்று அவளை எழுப்ப முயற்சிக்க அவள் எழுந்திருக்காததால், சரி, அவ தூங்கட்டும் என்றவன் பின்பு உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து அவள் அருகே அமர, அப்பொழுதும் அவள் அசைவற்று படுத்திருப்பதை பார்த்தவனுக்கு மனசு சமாதானமாகவில்லை. பக்கத்தில் இருந்த தண்ணீர் ஜக்கில் இருந்து லேசாக தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்து பார்க்க அவள் முகம் லேசாக சுருங்குவதை கண்டவன், ஓகே, அப்போ இவ கொஞ்சம் மயக்கத்துலதான் இருக்கா, பரவாயில்ல, தூங்கட்டும் என்று நினைத்து கொண்டு அவள் அருகே வந்து அவளை தன் மார்போடு சேர்த்து போட்டு படுக்க வைத்து இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்தான். ஆனால் அவன் கண்களில் உறக்கம்தான் வரவில்லை. இன்று கவிதாவின் நிலைமையை நேரில் கண்டவனுக்கு கொலைவெறியாக இருந்தது. அதில் அவனது தூக்கம் முழுவதும் தொலைந்து போனது. அதே நேரம் கவிதாவை அழைத்துக் கொண்டு விஸ்வா தங்களது அறைக்கு செல்ல போக, அப்பொழுது அவர்களை தடுத்த கௌசல்யா, விஸ்வா, ஒரு நிமிஷம் இரு என்று கவிதாவை பிடித்து இழுத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்றவர் திருநீர் எடுத்து அவள் நெற்றியில் தடவி விட்டு, என் மருமகளுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது, இப்போ அவளை கூட்டிட்டு போய் நிம்மதியா தூங்கவை விஸ்வா என்றதும், சரிங்கம்மா என்றவன் அவளை அழைத்து கொண்டு செல்ல, அதே நேரம் அவளால் நடக்க முடியாமல் கால்கள் பின்னிக் கொண்டு தடுமாற போனவளை பட்டென்று தன் இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு தங்களது அறையை நோக்கி சென்றான். அறை கதவின் முன் சென்று நின்றவன் பின்பு அவர்களை திரும்பி பார்த்து, அம்மா, எல்லாரும் சாப்பிட்டு படுங்க, ஃபர்ஸ்ட் பிரியங்காவுக்கு சாப்பாடு கொடுங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு, இவ்வளவு நேரம் பசியோடலாம் இருக்க கூடாது. நீ சாப்பிடலையாப்பா? எனக்கு பசிக்கலம்மா, நான் காலையில பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டு படுங்க என்று அவன் கூறுவதிலேயே அவன் எவ்வளவு வேதனையில் உள்ளான் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அவரவர்கள் வேலையை பார்க்க சென்று விட்டனர். கவிதாவை தூக்கி கொண்டு சென்றவன் நேராக தங்களது குளியலறைக்குள் தான் புகுந்தான். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, அவள் அணிந்திருந்த தன்னுடைய சட்டையை அவிழ்த்துவிட்டு அவளை பார்த்தவனுக்கு நெஞ்செல்லாம் பதறியது. அவள் ஆடை முழுவதும் அங்கங்கே கிழிந்து அவள் அங்கங்கள் லேசாக வெளியே தெரிந்து கொண்டிருக்க, அந்த இடத்திலிருந்து எல்லாம் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அதை பார்க்க பார்க்க அவன் இதயமே வெடித்து சிதறும் அளவுக்கு ஒரு வழி வந்தது. அவளது ஆடைகள் அனைத்தையும் கலைந்து தூக்கி எறிந்தவன் ஷவரை ஆன் செய்து அவளை சுத்தமாக குளிக்க வைத்து விட்டு பின்பு டவலை சுற்றி தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் அமர வைத்தவன் கபோர்டை திறந்து அவளுக்கு ஒரு நைட்டியை எடுத்து வந்து போட்டு விட்டான். பின்பு ட்ரையர் எடுத்து கொண்டு வந்து அவளுடைய ஈரமான தலையை நன்றாக உலர்த்தி விட்டவன் அங்கிருந்து நகர பார்க்க அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், விஸ்வா ப்ளீஸ், என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு என்று கூறவும், இல்லடி, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் என்று அவள் அருகே வந்து அமர்ந்தவன் அவளை தூக்கி தன் மடிமேல் அமர வைத்து அவள் முகத்தில் உள்ள முடியை அவள் காதூரமாக நகர்த்தி விட்டான். பின்பு அவள் கண்களை பார்த்து, சரி கவி, இப்போ நம்ம தூங்கலாம், ஆல்ரெடி நீயும் டயர்டா இருக்க, நானும் டயர்டா இருக்கேன், வா என்று அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அப்படியே படுத்தவன் அவள் முதுகை லேசாக தட்டி கொடுத்து கொண்டிருக்க, தூக்கம் வருவது போல இருந்தாலும் கண்கள் மூடினாலேயே அந்த பொறுக்கி தன்மேல் கை வைத்து வந்ததே அவளுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வரவும், அங்கிருந்து எப்படியாவது உயிர் தப்பிக்க வேண்டும் என்று அவள் ஓடிக்கொண்டிருந்ததுமே அவள் நினைவில் வந்து கொண்டிருக்க, அவளை பார்த்த விஸ்வா, கவி, என்னாச்சுடி, உனக்கு தூக்கம் வரலையா
இல்ல விஸ்வா, நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க? என்னடி கேட்கணும்? அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே கேட்கலையே. அது உன்னை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சுடி. இதுக்கு மேலேயும் உன்னை கேட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல என்று அவன் கூறியதை கேட்டவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதே நேரம் அவனையே பார்த்து கொண்டிருக்க, எதுக்குடி இப்ப என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? விஸ்வா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் தெரியப்படுத்தணும்னு இருக்கேன். எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ அமைதியா படுத்து தூங்கு. இல்ல விஸ்வா, இத இப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது என்றதும் அவள் தீவிரமான முகத்தை பார்த்தவன், சரி சொல்லு என்றான். விஸ்வா, நான் இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து எப்படி போனனும் அப்படியே தான் திரும்பி வந்திருக்கேன் என்றவளை பார்த்த விஸ்வா, என்ன சொல்ற கவி? எனக்கு ஒன்னும் புரியலையே. இல்ல, அவனுங்க என்ன கடத்திட்டு போனாலும் நான் உங்களோட கவியா தான் இப்ப வரைக்கும் இருக்கேன். அவன் என்னை எதுவும் பண்ற அளவுக்கு நான் விடல விஸ்வா. பிளீஸ், நீங்க என்ன நம்புவீங்களா என்று பாவமாக கண்கள் கலங்கியபடி கேட்க அவனுக்கு மூச்சே நின்று போவது போல இருந்தது. என்ன கவி, என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல விஸ்வா, இன்னும் உங்க பொண்டாட்டி சுத்தமா தான் இருக்கேன். நீங்க என்னைக்கும் விளையாட்டுக்கு கூட இன்னைக்கு நடந்ததை எனக்கு சொல்லி காட்டக்கூடாது. அப்படி மட்டும் நீங்க பேசிட்டீங்கன்னா அதுதான் நான் உயிரோட இருக்கிற கடைசி நாள் என்று கூறிவிட்டு அழுதவளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவது என்று தெரியாமல் அவனது இதயம் சிதைந்து கொண்டிருந்தது. கவி, இன்னும் ஒரு வாட்டி இப்படி பேசின, ஏற்கனவே பழுத்திருக்க உன் கண்ணம் இன்னும் நல்லா பழுத்துடும். மரியாதையா கண்ணை மூடிட்டு அமைதியா தூங்குடி. நான் உன்கிட்ட ஏதாவது இத பத்தி கேட்டனாடி? ஏன் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் நீ என் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா? நீ தாண்டி என் உயிரு. கேவலம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உன்னை எந்த காலத்திலயும் காயப்படுத்துவேன்னு நினைக்காத. அதையும் மீறி என்னை விட்டு நீ பிரியறனோ அது என் உயிர் போனதுக்கு அப்புறம்தான் என்றதும் அவன் வாயை தன் கையை வைத்து பொத்திவிட்டு அவன் மார்பில் சரிந்து படுத்தவள் அழுது கொண்டே இருக்க அவளை சமாதானப்படுத்தி, பிளீஸ் கவி, தயவு செஞ்சு நீ தூங்கு என்று அமைதியாக அவளை தட்டி கொடுத்து கொண்டிருக்க, சிறிது நேரத்திலேயே ஒரு குழந்தையைப் போல அவன் மார்பிலேயே உறங்கிவிட்டாள். அவனுக்கும் மாலையிலிருந்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்ததில் உடல் மிகவும் அலுப்பாக அடித்து போட்டது போல இருக்க, சிறிது நேரத்திலேயே அவளை அணைத்தபடி அப்படியே உறங்கிவிட்டான். நள்ளிரவு நேரம் கடந்திருக்கும். திடீரென்று கவிதா படுக்கையில் இருந்து துடித்து எழுந்து கதறத் தொடங்கினாள். இல்ல, என்னை விட்டுடா பொறுக்கி ராஸ்கல், என்னை எதுவும் பண்ணிடாதடா. நான் என் விஸ்வாவுக்கு மட்டும்தான் சொந்தம், விடுங்கடா என்று யாருமே இல்லாத இடத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்க, அவள் சத்தத்தில் பதறி எழுந்த விஸ்வா ஒன்றும் புரியாமல் டக்கென்று லைட்டை போட அவள் இன்னும் பயந்து போனாள். விஸ்வாவை பார்த்ததும் கத்தியவள், என்கிட்ட வராத, தயவு செஞ்சு எட்டப்போ என்று அவனை துரத்தியவளை பார்த்தவனுக்கு உயிரே போவது போல இருந்தது. என்ன சொல்லி சமாதானம் செய்து அவள் கிட்டே செல்லலாம் என்று நினைத்தாலும் அவனை அவள் பக்கத்தில் கூட நெருங்க விடாமல் கத்தி கொண்டிருக்க என்ன செய்வது என்று யோசித்தவன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் வேகமாக சென்று அவள் முகத்தை பிடித்து அவள் உதட்டை கைது செய்ய, சிறிது நேரம் அவனை தள்ளி விடுவதிலேயே குறியாக இருந்தவள் அதற்கு பிறகு இவன் தன்னவன் தான் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்க, அவள் அமைதியானதை அறிந்து கொண்டவள் மெதுவாக அவளை தூக்கி வந்து மெத்தையில் போட்டு படுக்க வைத்து, என்ன கவி, என்னடியாச்சி? இல்ல விஸ்வா, கண்ணு முன்னாலே இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. விஸ்வா, பிளீஸ், தயவு செஞ்சு இப்போ என்ன எடுத்துக்கிறீங்களா? என்னடி, நீயே எவ்வளவு டயர்டா இருக்கன்னு தான் உன்னை அமைதியா படுக்க சொன்ன, திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல விஸ்வா, இந்த கேவலமான காரியத்தை இப்போதைக்கு நான் மறந்து தூங்கணும். அதுக்கு எனக்கு நீங்க வேணும். நீங்க என்ன முழுசா எடுத்துக்கோங்க, அந்த நினைப்பிலையாவது நான் தூங்குறேன். என்ன கவி, நானும் பாக்குறேன் நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்குதுடி. விஸ்வா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க, என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால முடியல விஸ்வா என்று அவனை பிடித்து இழுத்து தன்மேல் படுக்க போட்டவள் அவன் உதட்டை சிறை செய்து விட்டாள். அவளின் இந்த திடீர் செயலில் ஒரு நிமிடம் தடுமாறி போன விஸ்வா வேறு வழி இல்லாமல் தன் மனைவியின் பயத்தை போக்குவதற்காக அவளுடன் இன்று கூடல் செய்யலாம் என்று முடிவெடுத்து அவளது ஆடைகளை எல்லாம் களைந்து தூக்கி எறிய அவளும் அவனுடைய ஆடைகளை களைந்து தூக்கி எறிந்தாள். பின்பு அவள் உடல் முழுவதும் தன் முகத்தினால் உரசி கொண்டிருந்தவன் அவளது பெண்மைக்குள் நுழையும் பொழுது, கவிதா,
ஓகேவாடி, இப்பவும் ஒன்னும் தப்பு இல்ல, ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்ல விஸ்வா, எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும், அதுவும் சாதாரணமா இல்ல, ரொம்ப ஃபோர்ஸா. ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. கவி, நான் உன் புருஷன், நீ என்ன பண்ணணும்னு சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா உனக்காக பண்ணுவேன், அதுக்காக ப்ளீஸ்னு எல்லாம் சொல்லாதடி என்று அவன் மிகவும் வேகமாகவே அவளது பெண்மைக்குள் நுழைந்து அவளை மிகவும் வன்மையாக கையாண்டு கொண்டிருந்தான். அதில் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்று நடந்த நிகழ்வு மனதிலிருந்து எட்டை சென்று முழுவதுமாக விஸ்வாவின் முகம் மட்டுமே அவள் மனது ஃபுல்லாக நிறைந்திருந்தது. அவனுடைய வேகத்தில் அப்படியே கண்கள் சொர்க்க கண்ணை மூடியவள் விஸ்வா விஸ்வா என்று முனகிக் கொண்டே அவன் புஜங்களை இறுக்கமாக பிடித்து நகத்தினால் கீறல் போட்டு கொண்டிருக்க அவனுக்குள் மோகத்தை பற்றி கொண்டதால் இன்னும் வேகம் எடுத்து அவளை ஆளத் தொடங்கினான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளின் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பெண் அவள் அசதியில் அப்படியே உறங்கி போக அவள் நன்றாக உறங்கும் வரை அவனது வேட்கையை நடத்தி கொண்டுதான் இருந்தான். அவள் நன்றாக உறங்கிவிட்டாள் என்று தெரிந்த பின்பு தனது கூடலை முடித்துக் கொண்டு அவளை விட்டு பிரிந்தவன் மெதுவாக அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு இருவருக்கும் போர்வையை எடுத்து போர்த்தியவன் தன் மனைவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்து தூங்கிவிட்டான்.